ரவி எப்போதும் புதையல் கதைகளை விரும்புவான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அது உண்மையாகும் என்று நினைத்ததில்லை. ஒரு நாள் அவன் அந்த திசைகாட்டியை கண்டுபிடிக்கும் வரை அது பழமையானதும் சிதைந்ததுமானது. அவன் கிராமத்துக்கு அருகிலுள்ள ஒரு மரத்தின் கீழ் புதைந்திருந்தது. அதை எடுத்தவுடன் திசைகாட்டி வடக்கு நோக்கவில்லை. அது சுற்றிக்கொண்டே இருந்து இறுதியில் யாரும் செல்லாத காடு நோக்கி நின்றது. ஆர்வமாக ரவி அதை பின்தொடர்ந்தான். காட்டின் உள்ளே சென்றபோது எல்லாம் அமைதியாகியது. பறவைகளின் சத்தமும் இல்லை. காற்றும் வேற மாதிரி இருந்தது. பல மணி நேரம் நடந்தபின் அவன் ஒரு பெரிய கல் கதவை கண்டான். இது முன்பு இங்கே இல்லை என்று அவன் மெதுவாக சொன்னான். திசைகாட்டி நேராக அந்த கதவை காட்டியது. அவன் ஆழமாக சுவாசித்து கதவை தள்ளினான். அதற்குள் ஒரு மறைந்த பள்ளத்தாக்கு இருந்தது. பொன்னிற ஒளி பரவியது. விசித்திரமான செடிகள் மின்னின. நடுவில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. புதையல் என்று ரவி மகிழ்ந்தான். அவன் அருகே சென்றவுடன் நிலம் அதிர்ந்தது. பெரிய ஒலி கேட்டது. கற்களின் பின்னாலிருந்து ஒரு பெரிய உயிரினம் வெளியே வந்தது. ரவி பயத்தில் நின்றான். அது தாக்கவில்லை. அதன் பார்வை ரவியின் கையில் இருந்த திசைகாட்டியை நோக்கியிருந்தது. "நீ பாதையை பின்தொடர்ந்தாய்" என்று ஒரு குரல் ஒலித்தது. "நான் எதையும் கெடுக்க வரவில்லை" என்றான் ரவி. அந்த உயிரினம் மெதுவாக வழிவிட்டு நின்றது. ரவி பெட்டியை திறந்தான். அதில் பொன்னோ வைரமோ இல்லை. ஒரு கண்ணாடி மட்டுமே இருந்தது. அவன் தனது முகத்தை பார்த்தான். "உண்மையான புதையல் துணிச்சல்தான்" என்று குரல் மீண்டும் சொன்னது. அந்த பள்ளத்தாக்கு மெதுவாக மறைந்தது. ரவி மீண்டும் காட்டின் வெளியே வந்தான். இப்போது திசைகாட்டி நேராக முன்னோக்கியது. ரவி சிரித்தான். புதையல் என்பது கையில் பிடிக்கக்கூடியது அல்ல. அது நாம் ஆகும் ஒன்றாக இருக்கலாம்.